நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகளில் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றிருந்தது. நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். அதன் பிற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதாவது அரசாங்கத்தின் பொருளாதார நிவாரண தொகுப்பை சமர்ப்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய உலக போர் சூழலினால் நாட்டின் பல துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் அது குறித்து அவதானம் செலுத்தி இருப்பதாகவும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துல சொல்லி இருக்கிறார். எரிபொருள் மற்றும் வலுசக்தி குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி எரிபொருள் செலவினங்களுக்கு ஏற்ப விலைகளை திருத்தி அமைக்கும் போது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் சந்தை பெறுமதிக்கு இணங்க தற்போது 1 லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாவை தாண்டி உள்ளது என்ற விடயத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்துல சுட்டி காட்டி இருந்தார். எதிர்வருகின்ற மே மாதம் 1ஆம் திகதி முதல் அல்லது அதுக்கு அடுத்த அண்மைய தினங்கள்ல எரிபொருளுக்கான புதிய செலவு அடிப்படையிலான விலை சூத்திரத்தை தாங்கள் கொண்டு வர இருப்பதாகவும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். அந்த செலவு முந்தைய மாதத்தின் உண்மையான தரவுகளின் அடிப்படையில கணக்கிடப்படும் என்றும் அடுத்த எரிபொருள் விலை திருத்தத்தின் போது உண்மையான செலவை கணக்கிட்டு 1 லிட்டருக்கு லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாய் வரை மானியம் வழங்க இருப்பதாகவும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாய் வரை மானியம் வழங்க இருப்பதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் என்ற விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு மாதத்துக்கு 20 பில்லியன் ரூபாய், அதாவது 2000 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் 3 மாதங்களுக்கு அந்த முன்மொழிவை நாங்கள் தயாரித்து வருகிறோம். இலக்கு வைக்கப்பட்ட, அதாவது மக்களுக்கு இந்த மானியங்களை தாங்கள் வழங்குவதற்காக முன்வந்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி பொருளாதார நெருக்கடிகள் ஒரு விதமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற பின்னணியில எப்படியாவது பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய வேண்டும் என்றதுல மக்களுடைய நன்மை கருதி ஜனாதிபதி அரசு முன்வந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னொரு பக்கம் மின் பாவனையாளர்களுக்கும் ஜனாதிபதி நிவாரணம் அளிக்க இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். 90 யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சார பயன்பாடு கொண்ட நுகர்வோர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு, அதாவது 15 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார். அரசின் பொருளாதார நிவாரண தொகுப்பை முன்வைக்கின்ற பொழுதுதான் இந்த விடயத்தையும் சொல்லி இருக்கிறார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக மின்சாரம் உற்பத்தி செய்ய அனல் மின் நிலையங்களை அமைப்பதனால் ஏற்படும் கூடுதல் செலவை மின்சார நுகர்வோர் மீது சுமத்துவதற்கு பதிலாக 90 யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சார பயன்பாடு கொண்ட நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டு தொடர்புடைய மேலதிக செலவை 3 மாதத்துக்கு அரசே ஏற்க முடிவு செய்திருப்பதாக ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். அண்மையில் மின்சார கட்டணங்கள் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருப்பதோடு அஸ்வசும கொடுப்பனவு சார்ந்து அதிகரிப்பு சார்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். அதாவது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் காரணமாக நாட்டுல பொருளாதாரத்துக்கான, அதாவது பொருட்களுக்கான விலை அதிகரித்திருக்கின்ற இந்த சூழல்ல தான் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நிவாரணம் தொடர்பில் அரசாங்கம் பல தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லி இருப்பதோடு குறைந்த வருமானம் பெறும் இந்த அஸ்வசும பயனாளர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அஸ்வசும கொடுப்பனவுகள் 17,500 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார். 10,000 ரூபாய் அஸ்வசும கொடுப்பனவு 15,000 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5,000 ரூபாய் கொடுப்பனவு பெறுவோருக்கு 2,500 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கு 7,500 ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாநிலத்துல மேலதிகமாக 8,500 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே ஏப்ரல் மாதத்துல அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை கவனத்தில கொண்டும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்தம் தான் இவற்றுக்கெல்லாம் காரணம். ஆகவே மக்களுக்கு நிவாரண அடிப்படையிலான சலுகைகளை வழங்குவதற்கு அரசு முன்வைத்திருக்கின்றது என்ற விடயத்தை இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் அவருடைய
இந்த நிவாரண தொகுப்புகள் சார்ந்தும் அந்த அறிக்கைகள் சார்ந்தும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் இவற்றையெல்லாம் அரசு எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்போகின்றது, மக்கள் இதற்கு பின்னால இருக்கக்கூடிய நகர்வுகளுக்கு எவ்வாறான கருத்துக்களை சொல்ல போகின்றார்கள், எந்த அளவுக்கு என்பிபி அரசாங்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க போகின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.